ஹாய்ங்க. இன்னைக்கு பச்சை பயிரையும் பீர்க்கங்காயை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாங்க. அது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். உண்மையிலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு பச்சை பயிரை ஒரு கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுக்கலைன்னா அது பச்சை ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்குங்க. வறுத்துட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த ரெசிபி சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். கருகிடக்கூடாது. லேசாக பாருங்கள் கலர் மாறி வருது. இந்த மாதிரி நல்லா பொன்னிறம் ஆகிற மாதிரி வறுத்துக்கலாங்க. வறுத்துட்டு ஒரு குக்கரில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சமாக புளி, ஒரு தக்காளி, தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பீர்க்கங்காய் எல்லாம் சேர்த்திட்டு குக்கரில் ஒரு 5-6 விசில் விட்டுறலாம். இந்த பீர்க்கங்காய் பருப்பை கடையிறதுனால பீர்க்கங்காய் ரஃபாகவே கட் பண்ணிக்கங்க. இப்போ 4-5 விசில் விட்டு எடுத்து பார்க்கலாங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு, பீர்க்கங்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ குழம்ப தாளிச்சிக்க கொஞ்சம் மசாலா எடுத்துக்கலாங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு கட்டை பூண்டு, 2-3 வரமிளகா, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மல்லி, ஒரு சின்ன துண்டு பெருங்காயம், இதெல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. வெங்காயம், பூண்டு, மிளகாய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை தாளிச்சிக்கலாம். ஒரு மண் சட்டியில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேங்க. தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ சேர்த்துனா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க கடலை எண்ணெய் விட. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த மசாலா வதங்கும் போதே தேங்காய் எண்ணெய்க்கு இந்த மசாலாவுக்கு அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்குங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து பருப்பு கூட சேர்த்திக்கலாம். சேர்த்து இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மைய கடைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு மத்தில் கடைஞ்சால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. ஒரு சிலர் மிக்சியில் அடிப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் பருப்பு மத்திலேயே கடைஞ்சி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ இதை ஒன்று மண்சட்டியில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். குழம்பு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்குறேன். தண்ணி விட்டு ஒரு விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கெட்டு போகாது. தண்ணி சேர்த்தி இருக்கிறதுனால கெட்டு போயிடும் இந்த வெயிலுக்கு. அவ்வளோதாங்க. சூப்பரான பாசிப்பயிறு பீர்க்கங்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை